வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகரில் வரும் 4/9/2025 முதல் 8/9/2025 வரை நடைபெறும் கயிறு இழுக்கும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ளும் இந்திய அணியில் தேர்வாகியுள்ள புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதி டிஎன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வீராங்கனை ஜெயக்குமார் இவர்களுக்கு பயண செலவிற்காக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 1,00,000க்கான காசோலையை முதலமைச்சர் அவர்களிடம் இருந்து பெற்று தந்தார். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட நரம்பை மீனவ கிராமத்திற்கு மீன்வலை பழுது பார்க்கும் கூடம் கட்டித்தர அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்து வந்த நிலையில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 2.33 கோடி ரூபாய் பொதுப்பணித்துறையின் மூலம் ஒதுக்கப்பட்டு 1.24 கோடி ரூபாய் செலவில் மீன்வலை பழுது பார்க்கும் இடம் 47,87,000 ரூபாய் செலவில் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். 60 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்த முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தலைமையில் மீனவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவை அலுவலகத்தில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரியும் நிரந்தர ஊழியர்களுக்கு 40% அகவிலைப்படி உயர்வு மற்றும் 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்த கோரி கடந்த 28ஆம் தேதி முதல் ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர், அரசு செயலர் மற்றும் முதலமைச்சருடன் ஊழியர்கள் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் தோல்வியடைந்த நிலையில் ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பவில்லை என்றால் எஸ்மா சட்டம் பாயும் என போக்குவரத்து கழக நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் இன்று 12வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் பொழுது ஒப்பந்த ஊழியர்களுக்கு ரூபாய் 10,000 ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டு பணி நிரந்தரம் தொடர்பாக பரிசீலனை செய்யப்படும் என்றும், இதேபோல் நிரந்தர ஊழியர்களுக்கு 25% அகவிலைப்படி உயர்த்தியும் 7வது ஊதியக்குழு பரிந்துரையை நிதி நிலைமைக்கு ஏற்றாற்போல் பரிசீலனை செய்து அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்ததைத் தொடர்ந்து சுமூக தீர்வு எட்டப்பட்டதால் போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்று 12 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் பேருந்துகளை இயக்க துவங்கினர். ஜிப்மரில் புதுச்சேரியின் உரிமை பறிபோவதை முதல்வர் ரங்கசாமி தடுக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் ராசிவா வலியுறுத்தல். வேலைவாய்ப்பில் புதுச்சேரி மக்களை புறக்கணிக்கும் ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து இன்று திமுக போராட்டம் நடத்தியது. இப்போராட்டத்துக்கு தலைமை வகித்து எதிர்க்கட்சி தலைவர் ராசிவா அவர்கள் பேசியதாவது: புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 10,000 பேர் பள்ளி படிப்பிலிருந்து வெளியேறியுள்ளார்கள். இதற்கு முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் பதில் சொல்லவில்லை. பெற்றோர் கதி கலங்கி போயுள்ளனர். புதுச்சேரி உரிமைகள் தற்போது கைவிட்டு போய் வருகிறது. குறிப்பாக ஜிப்மர் தன்னாட்சி பெற்று நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டது. 5 ஆண்டுகளில் சி குரூப் பணியிடங்கள் ஒப்பந்த பணியாக்கிவிட்டனர். செவிலியர் பணியிடங்களில் தவறு தொடங்கியது. கேரள மாநிலத்தவர் முதலில் வந்தனர். தற்போது திட்டமிட்டு செவிலியர் தேர்வை ஜிப்மர் நடத்தாமல் எய்ம்ஸ் மூலம் முதல் முறையாக நடத்துகின்றனர். ஜிப்மர் நடத்திய போது புதுச்சேரி தமிழக மக்கள் மட்டும் பயனடைந்து வந்தனர். தற்போது எய்ம்ஸ் தேர்வு நடத்தினால் வட மாநிலத்தவர் அதிக அளவில் வருவார்கள். ஜிப்மர் தனி அரசாங்கம் நடத்துவதாக நினைக்கிறார்கள். இந்தியை அதிக அளவில் பேசினால் சிறப்பு சலுகை தருவதாக ஜிப்மரில் இந்தி செல் தொடங்கி சீண்டி பார்த்துள்ளனர். ஒன்றிய அமைச்சர் தங்களுக்கு வேண்டிய வட மாநிலத்தவரை இங்கு கொண்டு வரும் மோசடி நடக்கிறது. ஜிப்மர் உரிமையும் பறிபோகிறது. ஒன்றியத்தில் இருப்போர் ருசி கண்டுவிட்டால் இது தொடர்ந்து ஜிப்மர் நமக்கு இல்லாத நிலை ஏற்படும். புதுச்சேரி பட்ஜெட்டில் கால்வாசி ஜிப்மர் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு வருகிறது. சிகிச்சைக்கு வருவோரிடம் வெளியே மருந்து வாங்கி வர சொல்கிறீர்கள்.
புதுச்சேரி அரசு காப்பீடு செல்லாது என்கிறீர்கள். மோசமாக ஏழைகளுக்கு இல்லாத நிர்வாகமாகி உள்ளது. பணம் கட்டுவோருக்கு மட்டுமே சிகிச்சை என்ற நிலை உள்ளது. புதுச்சேரி அரசானது இது நம் மாநில உரிமை என நினைப்பதில்லை, விட்டு கொடுக்கிறார்கள். அரசு இதில் தலையிட வேண்டும். விரிவுரையாளர் தொடங்கி பல பணியிடங்களில் 1000 பணியிடங்கள் தேவை. தற்போது 500 பணியிடங்கள் எய்ம்ஸ் மூலம் செய்யவுள்ளது தவறானது. நீங்கள் தேவையெனில் டெல்லி நீதிமன்றத்தை நாட சொல்கிறீர்கள். தேர்வு கட்டணம் ரூபாய் 3500 கட்ட சொல்கிறீர்கள். புதுச்சேரியை சேர்ந்தோருக்கு எந்த தேர்வு மையம் ஒதுக்கப்படும் என்பதும் தெரியாது. ஏழைகள் வேலைக்கு போவதையும் புதுச்சேரியை சேர்ந்தோருக்கு கிடைக்கக்கூடாது என்று ஒன்றிய அமைச்சரும் ஜிப்மர் அதிகாரியும் கூட்டு சதி செய்கின்றனர். ஜிப்மர் உரிமை கேட்கும் போராட்டமாக நடத்துகிறோம். ஜிப்மர் உரிமையை இழந்தால் எதிர்காலத்தில் புதுச்சேரியை சேர்ந்தவர் யாரும் இல்லாத நிலை ஏற்படும் என்றார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது, ஜிப்மரில் இந்தியை திணித்தார்கள், அதை எதிர்த்தோம். அப்போதைய ஆளுநர் தமிழிசை இனி வராது என உறுதி தந்தார். ஜிப்மரில் இந்தி மொழிக்கு அதிக சேவை செய்தால் சலுகை தருவதாக ஜிப்மரில் இந்தி செல் தொடங்கி சீண்டி பார்த்துள்ளனர். தற்போது 454 செவிலியர் தேர்வை ஜிப்மரில் நடத்தாமல் எய்ம்ஸ் மூலம் தேர்வு நடத்துகின்றனர். ஒன்றிய அமைச்சரும் ஜிப்மர் இயக்குனரும் நண்பர்கள். ஜிப்மரில் உறுதிமொழி மறுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்துக்கு கொண்டு சென்றுதான் எய்ம்ஸ் மூலம் தேர்வு நடத்த மாற்ற வேண்டும். அதே போல் செய்யவில்லை. பணம் கட்டிதான் சிகிச்சை என்ற நிலை மாறிவிட்டது. ஏழைகளுக்கு உகந்ததாகவும் இல்லை. சி குரூப் முற்றிலும் மறுக்கப்பட்டு ஒப்பந்த பணியில் தான் 3800 பேர் தான் உள்ளனர். பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு மாற்று ஆளும் இல்லை. மருத்துவமனைக்கு முன்பாக என்பதால் அடையாள போராட்டமாக நடத்தியுள்ளோம். தொடர்ந்து புதுச்சேரி உரிமை மீட்பு போராட்டம் நடத்துவோம். மாநில அரசு புதுச்சேரி மக்களின் உரிமை பறிபோவதை கவலைப்படவில்லை. முதல்வர் இவ்விஷயத்தில் குரல் கொடுக்கவில்லை. தேர்வு நடந்தால் புதுச்சேரி அரசுக்கு இழுக்கு. ஒன்றிய அரசு நிறுவனங்கள் நிறைய உள்ளது. ஜிப்மர் தன்னிச்சையாக முடிவு எடுத்து எய்ம்ஸ் மூலம் தேர்வு நடத்துவதை மக்கள் நல்வழி அமைச்சரான ரங்கசாமியும் ஆளுநரும் தடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்று மாநில தலைவர் VP ராமலிங்கம் அவர்கள் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தொகுதிதோறும் பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக 3000 தேசிய கொடி வழங்கும் நிகழ்வாக புதுச்சேரி தலைமை தபால் நிலைய அதிகாரியிடம் ரூபாய் 75,000 காசோலை தலைமை அலுவலகத்தில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில பொருளாளர் ராஜு கணபதி, மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், மகேஷ் ரெட்டி, அருண் பிராங்க் அவர்கள் உடன் இருந்தனர். சேதராப்பட்டு ஸ்ரீ அரவிந்தர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 22வது பட்டமளிப்பு விழா ஆகஸ்ட் 8ஆம் தேதியன்று கல்லூரியின் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கல்லூரி மேம்பாட்டு சபை கல்வித் தலைவர் டாக்டர் கோபிநாத் அவர்கள் பங்கேற்று பல்கலைக்கழக அளவில் தேர்ச்சி பெற்று சுமார் 350 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்துரை வழங்கினர். கல்லூரி தலைவர் நித்யானந்தன் அவர்கள் தலைமையில் இவ்விழாவானது சிறப்புடன் நடைபெற்றது. மேலும் கல்லூரி முதல்வர் டாக்டர் என் சிவசங்கரி அவர்கள் வரவேற்புரை வழங்கி பட்டமளிப்பு ஆண்டறிக்கையை வாசித்தார். கல்லூரி நிர்வாக அதிகாரி திலகவதி, கல்லூரி பேராசிரியர்கள், நிர்வாக ஊழியர்கள், NSS ஒருங்கிணைப்பாளர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
நிர்வாக அலுவலர்களின் குறைகளை கேட்டறிய மாதம் ஒருமுறை கோட்டாட்சியரும் 3 மாதத்திற்கு ஒருமுறை மாவட்ட கலெக்டரும் குறைகேட்பு கூட்டம் நடத்திட வேண்டும். கடலூர் மாவட்டத்தில் கோட்டளவில் பணியிட மாறுதல் கேட்டு 50க்கும் மேற்பட்டோர் மனு செய்தும் மாறுதல் வழங்குவதில் காலதாமதமாகிறது. அதனால் பணியிட மாறுதல் வழங்கிட வேண்டும். கிராம நிர்வாக அலுவலகங்களில் கழிவறை, குடிநீர், மின் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். தகுதிக்கான் பருவம் முடிக்காத கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு விரைந்து தகுதிக்கான் பருவம் முடிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அலெக்சாண்டர் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன், பொருளாளர் துரைராஜ், கௌரவ தலைவர் செந்தில் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் ஜான் போஸ்கோ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராமன், அமைப்பு செயலாளர் திரு வெங்கடம், துணைத் தலைவர் சிதம்பர பாரதி, இணை செயலாளர் நடராஜன், செய்தி தொடர்பாளர் சிவகுமார், கோட்ட செயலாளர் அன்பரசன், போராட்டக்குழு தலைவர் கலையரசன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் உலக தாய்ப்பால் மாதத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆரம்ப சுகாதார நிலையம் தவளக்குப்பத்தில் நடைபெற்றது. சுகாதார உதவி ஆய்வாளர் இளஞ்செழியன் வரவேற்புரையாற்றினர். மருத்துவ அதிகாரி அஸ்மா தலைமை தாங்கினர். மருத்துவ அதிகாரிகள் செல்வநாயகி, பாலசுப்ரமணியன், சாகுல் ஹமீத், நாகார்ஜுன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருத்துவ அதிகாரி அஸ்மா பேசுகையில் தாய்ப்பாலின் பெருமைகள் மற்றும் செம்பாலின் சிறப்பு தன்மையான குழந்தை பிறந்தவுடன் தாயிடமிருந்து சுரக்கும் மஞ்சள் நிறம் கொண்ட கெட்டியான பால் சீம்பால் எனப்படும். இதை ஆங்கிலத்தில் கொலஸ்ட்ரம் என்று கூறுவார்கள். சீம்பால் கொடுப்பது குழந்தைக்கு நாம் கொடுக்கும் முதல் தடுப்பூசியாகும். சீம்பாலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தையை பல வியாதிகளில் இருந்து பாதுகாக்கிறது. சுகப்பிரசவத்திற்கு பின் அரை மணி நேரத்திற்குள்ளும், அறுவை சிகிச்சைக்கு பின் 4 மணி நேரத்திற்குள்ளும் சீம்பால் கொடுக்கப்பட வேண்டும். சீம்பால் கொடுப்பதால் தாயின் வயிற்றிலிருந்து நஞ்சு வெளியேறுகிறது. இரத்தப்போக்கு தடுக்கப்படுகின்றது. குழந்தை பிறந்தவுடன் வெளியேற வேண்டிய முதல் மலத்தை விரைவாக வெளிக்கொண்டு வர இந்த சீம்பால் உதவுகிறது. மேலும் இரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக்கி கூடுதல் இரும்புச்சத்தை பெறவும் சீம்பால் உதவுகிறது என்று கூறினார். தொடர்ச்சியாக மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவ மாணவ மாணவிகளின் தாய்ப்பால் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பெண் மேற்பார்வையாளர் உமா, கிராமப்புற செவிலியர்கள் மஞ்சுளா, சிவரஞ்சனி, ஜெயசாந்தி, ஆஷா பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். சுகாதார உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமார் நன்றி உரை கூறினார். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தாய்மார்கள் தாய்ப்பால் மட்டுமே 6 மாதம் தொடர்ந்து கொடுப்போம், மேலும் 7வது மாதத்திலிருந்து 2 வயது வரை இணை உணவுடன் தாய்ப்பால் கொடுப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள். இதேபோல் குருணாங்குப்பம், நல்லவாடு, ஆண்டியர்பாளையம் துணை சுகாதார நிலையங்களில் தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது. கடலூர் தேவனாப்பட்டினம் மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். ஆனால் பல்வேறு காரணங்களால் கடந்த 21 ஆண்டுகளாக இந்த திருவிழா நடைபெறவில்லை. இந்நிலையில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 6ஆம் நாள் திருவிழாவில் பாரிவேட்டு நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய பகுதியாக கருதப்படும் பாரிவேட்டு நிகழ்ச்சியில் அரக்கனை வதை செய்யும் திரௌபதி அம்மனின் வீரமான காட்சி பக்தர்களை ஈர்க்கும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. கருட வாகனத்தில் கிருஷ்ணரும், குதிரை வாகனத்தில் அர்ஜுனரும், சிம்ம வாகனத்தில் திரௌபதி அம்மனும் சிறப்பு அலங்காரத்தில் வான வேடிக்கையுடன் பாரிவேட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேவனாப்பட்டினம் மீனவ கிராமத்தில் பாரிவேட்டு நிகழ்ச்சி நடைபெற்று அம்மன் வாகனத்தில் எழுந்தருளி அரக்கனை வதை செய்யும் நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி என முழங்கினர். பக்தர்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைத்து வயதினரும் உற்சாகமாக பங்கேற்றனர். விழாவுக்காக கோவில் வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மாலை அலங்காரத்துடன் காணப்பட்டது. மேலும் பாரிவேட்டு நிகழ்ச்சியை முன்னிட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இவ்விழா தேவனாப்பட்டினம் பகுதியில் உள்ள மக்களிடையே திரௌபதி அம்மனின் அருள் பெருமையை உணர்த்தும் வகையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு சந்துவெள்ளி மாரியம்மன் ஆலயத்தின் 85ஆம் ஆண்டு செடல் திருவிழா கடந்த வாரம் வியாழனன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து ஆலயத்தில் தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதியுலா காட்சி நடைபெற்றிருந்தது. இதில் முக்கிய விழாவான இன்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதியுலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நண்பகல் இவ்வாலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பாஸ் ஆகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் சபாநாயகர் சபாபதி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை திரௌபதி அம்மன் தேவஸ்தான தனி அதிகாரி பாலசுந்தரம், சந்தவெளி மாரியம்மன் ஆலய விழா குழுவினர்கள், பள்ளத்தர பொதுமக்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அரியங்குப்பம், கொம்பியன், நோடாங்குப்பம், புது காலனி பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 47ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனை முன்னிட்டு ஆலயத்தில் தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதியுலா நடைபெற்று வருகின்றது. இதில் இன்று கிராம பெண்கள் சார்பில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி மற்றும் பார்க் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, திமுக பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த குடும்ப தலைவரை இழந்த 8 குடும்பங்களுக்கு நிதி உதவிக்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், தொகுதி பொதுச் செயலாளர் சக்திவேல் உள்ளிட்டவர்கள் உடன் இருந்தனர். வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவின் 2ஆம் நாள் உற்சவம் இன்று காலை நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் செய்து தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கொமேன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்தியின் வீதியுலா காட்சி மாட வீதிகளில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பைபர் கட்டுமர உரிமையாளர்கள் நலசங்கத்தின் உபயத்தில் ஆலய தனி அதிகாரி சுரேஷ், ஆலய திருப்பணிக்குழு வீராம்பட்டினம் மக்கள் குழு மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் ஸ்ரீ சீதா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நிலை 1 சுபாங்கி அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு சீருடைகளையும் சீருடை தைப்பதற்கான ரொக்கமும் வழங்கினார். நிறைவாக தமிழ் விரிவுரையாளர் திலகம் நன்றி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிகளை தமிழ் ஆசிரியர் விஜயா தொகுத்து வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை இருபால் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் செய்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியை சார்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர், பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் கடந்த 25 ஆண்டுகளாக புதுச்சேரி உப்பளம் சாலை ரயில் நிலையம் அருகே குடும்பத்துடன் சாலையோரத்தில் குடிலமைத்து தங்கி மூங்கில் பொருட்களை விற்பனை செய்து வருகின்றார். இந்நிலையில் இவர் நாய் மற்றும் பூனைகளை வெட்டி உணவாக உட்கொள்வதாக வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் விலங்கு நல அமைப்பு தலைவர் அசோக் ராஜுக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து அவர் அங்கு சென்று பார்த்துள்ளார். அப்பொழுது அவர்கள் சில மாமிசத்தை வெட்டி சமைப்பதற்கு தயார் செய்து கொண்டிருந்தனர். உடனடியாக அருகே சென்று பார்த்துள்ளனர். அது நாய்க்குட்டியின் கால்கள் போல் இருந்துள்ளது. இது குறித்து அந்த குடும்பத்தாரிடம் கேட்டபொழுது அது பன்றி என தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த விலங்கு நல அமைப்பு நிர்வாகிகள் பன்றியின் கால் இவ்வளவு சிறிதாக இருக்குமா என கேள்வி எழுப்பினார்கள். உடனே இலை, காட்டு பூனை என முன்னுக்கு பின் முரணாக தெரிவித்துள்ளனர். மேலும் வெட்டப்பட்ட விலங்கின் கால்கள் அப்பகுதியில் கிடந்துள்ளது. அதனை புகைப்படமாக எடுத்து
கால்நடை மருத்துவருக்கு அனுப்பி விலங்குகள் அமைப்பினர் விசாரித்துள்ளனர். விசாரணையில் 80% நாய்க்குட்டிகளின் கால்கள் தான் எனவும், பூனைகளாக இருந்தால் முடிகள் அதிகமாக காணப்படும். ஆனால் வெட்டப்பட்ட கால்களில் அதிகப்படியான முடிகள் இல்லாததால் நாய்களாக இருக்க வாய்ப்பு அதிகம் என தெரிவித்துள்ளனர். உடனடியாக சம்பவம் குறித்து உதயஞ்சாலை காவல் நிலையத்திற்கு அசோக்ராஜ் கொடுத்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சுப்பிரமணியை கைது செய்து மாமிசத்தை கைப்பற்றி கால்நடை மருத்துவமனைக்கு சோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் நாய் மற்றும் பூனைகளை கொன்று அதன் மாமிசங்களை புதுச்சேரியில் விற்பனை செய்கிறார்களா அல்லது சாப்பிடுவதற்காக வெட்டி கொன்றார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக நாய்க்குட்டிகள் மற்றும் பூனைகள் மாயமாவதாக தொடர்ந்து விலங்குநல அமைப்புகளுக்கு புகார் வந்த நிலையில் தற்போது இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி, வணக்கம்.